மற்றும் ஒரு அண்மை செய்தி. நெல்லை ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு வழக்கறிஞர்கள் போராட்டமானது நடத்தி வருகின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றன. ரயில் நிலையத்திற்குள் நுழைய முயன்ற வழக்கறிஞர்களை தடுத்து நிறுத்திய போலீசாரால் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, விவரங்கள். வணக்கம் சுபா. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய 3 குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெறக் கோரி ஜூலை 1 முதல் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்தும் நெல்லை வழக்கறிஞர் சங்கத்தினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தின் 10வது நாளாக இன்று சங்கத்தின் தலைவர் ராஜேஸ்வரன் தலைமையில் நெல்லை ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி கண்டன ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து சந்திப்பு ரயில் நிலையத்திற்கு போலீசாரின் தடையை மீறி வழக்கறிஞர்கள் உள்ளே நுழைந்து வருகின்றனர். அப்போது மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களையும் பின்னர் எழுப்பினர். பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட 50 பேரை போலீசார் கைது செய்தனர். வழக்கறிஞர் போராட்டம் அடுத்து ரயில் நிலையத்தில் காவல்துறையின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு கைது செய்தவர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.